அந்த பேர் வந்து ஆன்ஸ்டன். நாங்கள் வந்துட்டு நேற்று வந்துட்டு குடிச்சிட்டு கடைக்கடிச்சு வந்திருந்தோம். நாங்கள் 3 பேர் நண்பர்கள் 3 பேர் வந்திருந்தோம். அந்த இடத்துல வந்துட்டு காவல்துறை வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து வண்டி சாவியை வந்து வாங்கினாங்க. வாங்கினோடனே அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன சொன்னோம்னா, தம்பி சொன்னாப்புல வண்டி சாவி எடுக்காதீங்க சார், கொடுங்க சார் டிடி கட்டுறோம் சார் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே இவர் அடிக்க போனோடனே வந்துட்டு இவரை வந்துட்டு நல்லா கேட்டாப்புல எதுக்கு சார் அடிக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவரை வந்து 2 3 அடி அடிச்சிட்டாங்க. அடிச்சோடனே நான் போயிட்டு 2வது போய் கேட்டேன், சார் எதுக்கு அடிக்கிங்க, அடிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா சார், அடிக்காதீங்க சார், நீங்கள் வந்து கேஸை போடுங்க சார், நான் வந்து வழக்க போடுங்க, நான் வழக்க பார்த்துக்கிறேன் சார், டிடி போட்டுக்கோங்க சார், நான் அடிக்காதீங்க சார், நாங்களும் மருந்து வாங்க போயிட்டுருக்கோம், அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் சார். சொன்ன உடனே 2வது மறுபடியும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது எஸ்ஐ சார் ஒருத்தர் வந்துட்டு சாவி வாங்கிட்டு போனாங்க. போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டு சார் சாவி கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கடுத்து கூட ஒரு 2 3 போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு நீ எப்படி வந்து கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து என்னை அடித்து நான் அவதூறாக பேசி அசிங்கமாக பேசி என்னை வந்துட்டு சரியான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இதை பற்றி கண்டிப்பாக வந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி தென்காசி மாவட்டத்தில் வந்துட்டு நிறைய இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால் எல்லா விஷயத்தை பற்றியும் நடவடிக்கை எடுத்து காவல்துறை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒருத்தங்க தப்பு பண்ணால் அவங்களை வந்து வழக்கு போட்டு பண்ணணுமே தவிர அடிக்கிறதோ எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கு 108 ஆம்புலன்ஸ் அது கூப்பிட்டு அவங்க வந்தோடனே போலீஸ்காரங்களே அவங்கள்ட்ட வந்து பேசி 2வது வந்துட்டு அவங்களும் வந்து உரிய ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுக்கலை. 2வது என்னோட நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு என்னை வந்து இங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, நான் நாளைக்கு காலையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி.